ஆதிசங்கரர் மாங்காடுல வந்து அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்றாரு. பிரதிஷ்டை பண்ணதுமே என்ன ஆகுது, அங்க இருக்க அந்த வெப்ப உஷ்ணம் எல்லாம் தணிஞ்சு எல்லா இடமும் குளிர ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாம் சந்தோஷமாயிடுறாங்க. அதை விட ஹைலைட் என்ன, மழையெல்லாம் பொழிஞ்சு வறண்ட பூமி எல்லாமே நல்லா பசுமையான பூமியா மாறிடுது. கேட்கவா வேணும், மழை பெஞ்சா எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. விளைச்சல் நல்லா இருக்கும், விளைச்சல் நல்லா இருந்தா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. உற்சாகமா மக்கள்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கோவில்லையும் மூலவர் தான் அம்பாளா இருப்பாங்க, நம்ம வணங்குவோம். ஆனா இந்த மாங்காடு கோவில்ல மட்டும் அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் தான் அம்பாளா இருக்காங்க. நம்ம ஸ்ரீ சக்கரத்தை தான் அம்பாளா கருதி வணங்குறோம். ஸ்ரீ சக்கரத்துக்கு பின்னாடி உற்சவர் சிலையில அம்பாள் இருக்காங்க. அந்த அம்பாளுக்கு தான் அபிஷேக அலங்காரங்கள்லாம் செய்யப்படுது. உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாங்காடுக்கு அவசியம் போங்க, காமாட்சியை தரிசனம் செய்யுங்கள், சகல வளமும் பெற்று சந்தோஷமாக வாழுங்கள். அடுத்த பகுதியில் இன்னும் சுவாரஸ்யமான அம்பாளின் திருக்கதையை கேட்டு மகிழலாம். நன்றி. ஓம் சக்தி. ஜெய் மாதா, ஜெய் சக்தி.